Hi guys, this is Dr. Anjugam, cosmetic dentist from Tamira Plastic Surgery. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேசலாம். அதாவது டூத் கிளீனிங் ஏன் நம்ம பண்ணணும், அது ஒரு 6 monthsக்கு கேப்பில் நம்ம ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டாக்டர்ஸ் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அது ஏன் தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். டூத் கிளீனிங் பண்ணாதனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் ஏற்படும்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம் ரிசைட் ஆகும், அதாவது உங்களோட வேறு கீழே இறங்கும். பேட் ஸ்மெல் 6 months ஒன்ஸ் நம்ம கால்குலஸ் ரிமூவ் பண்ணலன்னா அந்த கால்குலஸ் மூலியமாக நம்மளுக்கு ஒரு பேட் ஸ்மெல் உருவாகும். ஸோ ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு பேசவும் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் உருவாகும். ஸ்டெயின்ஸ், நம்ம ரெகுலராக ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, தட் இஸ் ஸ்மோக்கர்ஸ், ட்ரிங்கர்ஸ், அதுக்கப்புறம் டீ அடிக்கடி குடிப்பாங்கள்ல, ஒரு நாளைக்கு 4-5 தடவை, அவங்களுக்கு எப்பயுமே ஸ்டெயின்ஸ் உருவாகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காகவும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். இந்த க்ளீனிங் பண்ணாதனால கால்குலஸ் அங்கே போய் உட்காந்து அந்த ஸ்பேஸை அகாமடேட் பண்ணிக்கும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு டீத் மூவ் ஆகிறதுக்கும் ஸ்பேஸ் உருவாகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. நம்ம க்ளீனிங் பண்ணுறதுனால கம்ஸ் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி 6 months நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ நார்மல் ப்ரஷில் இது க்ளீன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. சில திங்ஸ்லாம், தட் இஸ் கால்குலஸ் பிளாக்ஸ்லாம் நார்மல் ப்ரஷில் க்ளீன் பண்ணவே முடியாது. ஸோ வி ஹாவ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் க்ளீனிங் த டீத். ஸோ அது மூலியமாக தான் நம்ம கால்குலஸ் பிளாக் எல்லாமே க்ளீன் பண்ண முடியும், இன்க்ளூடிங் மைல்டு ஸ்டெயின்ஸ். ஸோ எவ்ரி 6 months நீங்கள் டூத் க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஓரல் ஹெல்த்தை ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.